இயற்கை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் எஸ் கோவிந்தன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள போறோம் தெரியுமா? சூப்பர் எலினோ. இந்த சூப்பர் எலினோ என்ன, இது ஏன் உலகம் முழுவதும் பேசப்படும் பொருளாக இருக்குது, இந்தியா மற்றும் தமிழகத்தில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், பொதுமக்களாகிய நாம இதிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும், முக்கியமா விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இதிலிருந்து எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அரசாங்கம் தலையிட்டால் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இது போன்ற எல்லா கேள்விகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நம்ம முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எல்னினோன்னா என்ன, சூப்பர் எல்னினோன்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதை எளிமையா சொல்லணும்னா எல்னினோன்னா என்ன, பசிபிக் பெருங்கடலுடைய கடலின் மேற்பகுதி வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகப்படியாக உயரும் பொழுது அது எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சூப்பர் எல்னினோனா என்னன்னா, இந்த வெப்பநிலை கடுமையாகவும் வலிமையாகவும் உயர்ந்து கொண்டு போகும்போது அது சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூப்பர் எல்னினோ காலங்களில் உலகில் பல இடங்களில் வறட்சி, காட்டு, மழையினுடைய மாற்றங்கள் தரக்கூடிய சக்தி இந்த சூப்பர் எல்னினோக்கு இருக்குது. இந்தியா மற்றும் தமிழகத்துல இது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல பருவமழை குறையக்கூடும். இந்த பருவமழை குறைஞ்சதுனாக்கா அங்கங்க நீர்த்தேக்கங்கள் வறண்டு காணப்படும். இந்த நீர்த்தேக்கங்கள் வறண்டு காணப்படும் போது விவசாயத்துக்கு போதுமான நீர் கிடைக்காம போகும். இதனால விளைச்சல் குறையக்கூடும். ஒரு நாட்டின் முதுகெலும்பு அடைக்கக்கூடிய அந்த விவசாயம் பாதிக்கப்படும் போது அந்த நாட்டுடைய வளர்ச்சியை பாதிக்கப்படும். சரி, பொதுமக்களாகிய நாம இந்த சூப்பர் எல்லிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல ஒவ்வொரு வீடுகளிலும் மழைநீர் சேமிப்பு திட்டம் இருக்க வேண்டும். வீட்டை சுத்தி மரங்கள் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் யாரும் மரங்களோ செடிகளோ யாரும் வைப்பதில்லை. காரணம், வீட்டை சுத்தி சிமெண்ட் தரையை வளைச்சிடறோம். பொழியிற மழையை சிமெண்ட் தரை மூலம் பூமிக்குள்ள ஊறுவதில்லை. இதனால அந்த மழை துளியானது வெளியில இருக்கிற சிமெண்ட் திரு தாச்சலன்னு உருண்டோடி ஓடை மற்றும் ஆற்றின் வழியை உருண்டோடி கடல்ல கலக்குது. பூமிக்குள்ள போகிற வழியே இந்த நீருக்கு வழி இல்லை. இன்னும் சில பேர் வாட்டர் என்ற பெயர்ல ஓஸ் பைப் மூலமா தண்ணியை பீச்சடிச்சு டூவில கார் வந்து கழுவும் போது அந்த தண்ணி தெருவில் உருண்டோடி பக்கத்து வீட்டு வாசல்ல பாய்ஞ்சி அவர்களோட சண்டையிட்டு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நாம உருவாக்கி வச்சுக்கிறோம். அந்த நீரானது நம் தோட்டத்துக்கு திருப்பி விட்டோம்னாக்கா செடி மரப்படிகளாக வளரும். அடுத்தபடியாக காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நம்ம தேவையில்லாம எங்கும் செல்ல வேண்டாம். குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இந்த சூப்பர் எல்லிலிருந்து பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். நீர்ச்சத்துள்ள காய்கறி, பழங்கள், கீரை வகைகள் போன்றவற்றை நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக விவசாயிகள் இந்த சூப்பர் எல்லிலிருந்து தங்கள் வாழ்வாதாரத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை பயிரிடணும். அதாவது கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, கொள்ளு, உளுந்து இது போன்ற பயிர்களை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக வெள்ள நீர் பாசனத்துக்கு பதிலாக சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தலாம், தெளிப்பு பாசனம் பயன்படுத்தலாம். முக்கியமா விவசாயிகள் மண்ணை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு விவசாயிகள் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும், பசுந்தாள் உரங்களை பயன்படுத்த வேண்டும், உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டும், மல்ச்சிங் செய்யப்பட வேண்டும். இது போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தப்படும் போது அந்த மண்ணானது ஈரப்பதமா இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கப்படும் பொழுது அதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் அங்கேயே தங்கி இருக்கும். இதனால போதுமான விளைச்சல் கிடைக்கும். இந்த சூப்பர் எல்லினோ பாதுகாப்பதற்கு இதுவும் ஒரு வழியாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக நம்ம கால்நடைகளை மறந்துடக்கூடாது. ஏன்னா இயற்கை உரங்கள் சொன்னாலே அதுக்கு முக்கியமாக பங்களிப்பது நம்ம கால்நடைகள். அதுக்கு தேவையான நீர் வசதி, நிழல் வசதி, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அதுக்குண்டான உணவு வசதியும் அதுக்கு நம்ம தயார்படுத்தி கொடுப்பது மிகச்சிறந்தது. சரிங்க, அப்ப அரசு செய்ய வேண்டிய வேலைகள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எதிர்காலத்துல அரசாங்கம் ஒரு அணைகள் கட்டுதோ இல்லையோ, ஆனா நீர்நிலைகளை தூர்வாரப்பட வேண்டும். அடுத்தபடியாக மழைநீர் சேமிப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். எந்த இடங்களில் வறட்சி காணப்படுதோ அந்த இடங்களை கண்டறிந்து அதற்கு உண்டான வறட்சி நிவாரணையை உடனே வழங்கப்பட வேண்டும். பயிர் காப்பீடு விரைவாக வழங்க வேண்டும். நீர் சிக்கன பாசனத்திற்கு மானியம் வழங்க வேண்டும். வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களின் விதைகளை அரசாங்கம் வழங்க வேண்டும். அடுத்தபடியாக ஆங்காங்கே கால்நடைகளுக்கு உண்டான தீவன வங்கிகளை அமைத்து தர வேண்டும். விவசாயிகளுக்கு போதுமான காலநிலை ஆலோசனைகளை வழங்க வேண்டும். இது விவசாயிகளுக்கு சென்றடைதா என்று முக்கியமா அதை உறுதிப்படுத்த வேண்டும். சரி, நம்ம அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சூப்பர் எல்லினோவை யாரும் தடுக்க முடியாது. ஆனா அறிவியல் அடிப்படை கொண்டு இந்த சூப்பர் எல்லினோவை நம்ம கணிச்சு முன்னெச்சரிக்கையாக நம்ம செயல்படும் போது இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு குடும்பங்களும் தண்ணீரை சேமிக்க வேண்டும். ஒவ்வொரு விவசாயியும் நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் மரங்களை வளர்க்க வேண்டும். இது போன்ற நம்ம செயல்களில் ஈடுபடும் பொழுது இந்த சூப்பர் எல்லிலிருந்து நம்ம பெருமளவு பாதுகாத்துக் கொள்ளலாம். நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, நீர் இருந்தால் வாழ்வு இருக்கும், மண் இருந்தால் உணவு இருக்கும், மரங்கள் இருந்தால் மழைகள் இருக்கும்.
இந்த சூப்பர் எல்லினோ என்பது வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்லைங்க, அது நமது வாழ்க்கை முறையும் விவசாய முறையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தை நினைவூட்டும் இயற்கையின் செய்தியாகும். இதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் நம்ம செயல்பட்டால் இந்த சூப்பர் எல்லினோ பாதிப்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்க நண்பர்களுக்கு பகிருங்கள். இது போன்ற இயற்கை, விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நான் உங்கள் எஸ் கோவிந்தன். இயற்கையை காப்போம், அடுத்த தலைமுறையை வாழ வைப்போம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.